இருள்ன்றது இயற்கையானது, இந்த ஒளின்றது செயற்கையானது. ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான்? இந்த ஒளி இருள் அப்படின்றத நீங்கள் எதை சொல்கிறீங்க? சூரிய உதயமாச்சுன்னா அது பேரொளி அப்படின்னு சொல்கிறீங்க. சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னா அது இருளுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்த இருளும் இல்லை, இந்த சூரியனுடைய ஒளியும் இல்லை. இறைவன் இருக்கிற இடம் இதையும் கடந்த இடம். அந்த கடந்த இடத்த வால்மீகர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இருள் வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே எழுத்ததாகும், ஆதி அந்த மண்ட பிண்டம் அதுவே ஆகும். திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும். வருமுருவே சிவசக்தி வடிவமாகும், வந்ததிலும் போனதிலும் மனத்தவையும். வந்ததும் போனதும் வாசியாகும், வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன், ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவனே சித்தன். நந்தி என்ற வாகனமே ஸ்தூல தேகம், நான்முகன் கண்மூக்கு செவியாகும். தந்திமுகன் சிவசக்தி திருமூச்சு ஆகும், தந்தை தாய் ரவிமதி என்று அறிந்து கொள்ளேன்ட்டார். ரவிமதி, உனக்கு அப்பா அம்மா யார் அப்படின்னா ரவிமதி. ரவிமதினா யாருன்னா, ரவின்னா சூரியன், மதினா சந்திரன். இதுதான் இந்த உலகத்துக்கு உன்னை காப்பாற்றின்னு இருக்கிறது. அந்த ஒளியும் சூரியன்ற ஒளியும் சந்திரன்ற இருளும் சேர்ந்து தான் உங்களை காப்பாற்றிக்கின்னு இருக்குது. இல்லைன்னா சந்திரன் ஒன்று வரலைன்னா இரவுன்றது ஒன்று இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. அதுவும் ஒளியான மயமாகவே ஆகிடும். ஒளியான மயமாகவே இரவும் பகலும் இல்லாமல் வெறும் ஒளிமயமான பகலாகவே இருந்ததுன்னா ஒரு உயிரினம் கூட வாழாது, செத்து போயிடும். ஒரு சாதாரண ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான். அந்த கம்பெனியில் வேலை செய்யணுன்னா 5 நாள் வேலை செய்தால் 2 நாள் லீவ் வேணும் அவனுக்கு. இல்லைன்னா அவனுடைய உழைப்பு, அவனுடைய ஆயுள் குறைச்சிடும். அப்போது பகலே இருந்ததுன்னா இருளே இல்லைன்னு சொன்னாக்கா மனித உயிரினமே வாழாது. உறக்கம்ன்றது, உறக்கம்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் பைத்தியம் ஆகிடுவான். சராசரி மனிதன் உறங்கணும். 6 மணி நேரம் அவன் கட்டாயமாக உறங்கியே ஆகணும். அவன் 6 மணி நேரம் கட்டாயம் உறங்கியே ஆகணும்னா அவனுக்கு இருள் தேவைப்படுது. ஒளி இருந்தால் அவனுக்கு தூக்கம் வராது. அந்த இருளை இறைவனே படைச்சிருக்கிறான். இறைவன் இருளாக இல்லை, இறைவன் பேரொளியாக இருக்கிறான். எப்படி இருக்கிறான்னா, இந்த இருள் ஒளி இதுக்கு அப்பாற்பட்டு இருளும் இல்லை ஒளியும் இல்லாத இடத்துல இறைவன் இருக்கிறான். அதனால்தான் சொல்கிறான் வெளிக்கு வெளி கடந்துனா. இப்போ வெளின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளி இதெல்லாம். அப்போ இந்த பூமிக்கு ஒரு வெளி இருக்குது, அந்த ஒளியும் வெளியும் இல்லை. சூரியனுக்கு ஒரு வெளி இருக்குது, அந்த வெளியும் இல்லை. சந்திரனுக்கு ஒரு வெளி இருக்குது, அதுவும் இல்லை. சனிக்கு ஒரு வெளி. இந்த வெளியெல்லாம் கடந்த இடத்துல நிற்கிறான் இறைவன். அவன் எப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறான்னா, ஒளியும் இல்லை இருளும் இல்லாத இடத்துல, ரெண்டும் சமமான இடத்துல இருக்கிறான். அந்த மாதிரி இடத்த இறைவனுடைய அருளால் 5 பஞ்சபூதங்கள் உருவாச்சு. நான் இறைவனுடைய அருள் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதில் ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமூலர். எப்படி இறைவன் இருக்கிறான் அப்படின்னா, எண் குணத்தோடு இருக்கிறான். 8 குணம் படைத்தவனாக இருக்கிறான் இறைவன். இதெல்லாம் நமக்கு புரியாமல் நம்ம சரியான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். கடவுள் எப்படி இருக்கிறான்னு பாருங்கள். ஒன்றானவன், ஒன்றே அவன் தானே. கடவுள் என்றவ உலகத்தில் ஒரு பொருளாக இருக்கிறான். அப்போது 2 அவன் இன்னருள், அவனுடைய அருளால் 2 பொருள் ஆச்சு. அவன் ஒருத்தன், அவனுடைய அருளால் 2 பொருள் ஆச்சு. நின்றனன் 3 ஆன்மாவாச்சு, 3 ஆன்மாவாக மாறிட்டான். 4 உணர்ந்தனன், எல்லாம் எது சரி இது தப்பு, இது நடக்குது இது நடக்கலைன்னு உணரக்கூடிய சக்தி. அப்போ அவன் 4 ஆயிட்டான். வென்றனன் 6, விரிந்தனன் 7, உம்பர் சென்றனன் உள்ளே புகுந்தான் அவன் 8. இந்த 8 குணத்தோடு இறைவன் வாழறான். அப்போது இறைவனுக்கு நன்மை தீமை இரவு பகல் இது எதுவுமே இல்லாத வாழறவன், 8 குணம் நிறைஞ்சவன்.
இந்த 8 குணம் நிறைஞ்சதால் இறைவன் நீயே பேரொளி. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், உன்னுடைய ஆன்மாவை நீ காணும்போது நீ இருப்பியா, இருக்க மாட்டியா? இது எப்போ யாரால் தெரிஞ்சுக்க முடியும்? எவன் ஒருத்தன் அவன் யோகத்தில் மூழ்கி அவனுடைய ஆன்மாவை அறியக்கூடிய நிலைக்கு அவன் உயர்ந்தானோ அவனுக்கு மட்டும்தான். இப்போ ஏன்னா நான் சொன்னேன்னா இதையே பல பேர் பேச ஆரம்பிச்சிருவான், அதனால் இதை நான் சொல்லலை, நிறுத்திக்கிறேன். எவன் ஒருத்தன் அதுக்குள்ளே புகுந்து பார்த்தானோ அவன் ஆன்மாவை அவன் பார்க்கும்போது அவன் இருந்தானா இல்லையா, இந்த பதிலே சொல்ல முடியாது. ஆனால் அவனுடைய ஆன்மாவை அவன் பார்க்கும்போது அவனுடைய ஆன்மாவாகப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னா அது விரிஞ்ச பேரொளியாக இருக்குது. அதுதான் நான் ஆண்டவன், உங்களை ஆளக்கூடிய ஆண்டவன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறது. ஆனால் இதை படைச்ச ஆண்டவன் எப்படி இருக்கிறான்னா, ஆண்டவன் நாதத்தை படைத்தான். நாதம்ன்றது ஒரு பெண். அந்த நாதம் என்ன பண்ணிச்சு, அது தனித்து இயங்காது 5 பஞ்சபூதத்தை படைத்தது. என்னென்ன பஞ்சபூதத்தை படித்தது? நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. 5 பஞ்சபூதத்தை படித்தது. இந்த 5 பஞ்சபூதம் சேர்ந்து என்ன பண்ணிச்சு? உயிரினத்தை படைத்தது. இங்கே ஆண்டவன் படைப்பே கிடையாது. இதெல்லாம் நம்ம அறியணும். நம்ம பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இந்த 5 பஞ்சபூதத்துக்குள்ளே கடவுளுக்கு நமக்கு தொடர்பு இல்லாத வாழ்ந்துன்னுக்குறோம். ஆனால் இந்த 5 பஞ்சபூதத்துக்குள்ளே பிறந்தாலும் கடவுளை தொடர்பை உண்டாக்கிக்கணும் நீ பிறந்த பிறகு உன் அறிவை கொண்டு. அப்போது அந்த ஆண்டவன் எப்படி இருக்கிறான்னா சூரிய, சந்திரன், சனி, வெள்ளி எல்லா கிரகங்களையும் கடந்து வெட்ட வெளியில் நிற்கிறான். அதனால தான் நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், பூமின்றது ஒரு கிரகம், சந்திரன்றது ஒரு கிரகம், ஒன்றோட ஒன்று ஒட்டியில் எல்லாம் அந்தரத்தில் நிற்குது. ஆனால் இந்த அந்தரத்தில் இருந்து இது இயக்கிறதுக்கு காரணம் எதுன்னு யோசிங்க. ஓசைன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு பொருள் கூட இயங்காது. அந்த ஓசையிலேருந்து தான் நெருப்பு, நெருப்புலேருந்து காற்று, காற்றுலேருந்து மழை, இப்படியே ஒன்றோட ஒன்று தவிழி இந்த கிரகங்கள்லாம் சுழண்டுன்னு இருக்குது. ஆனால் இந்த சுழற்சிக்கு அப்பாற்பட்டு நிற்கிறான் ஆண்டவன். அந்த ஆண்டவனை அடையும் போது நீ அங்கே இல்லாமல் போயிடுவேன். அப்போது இறைவன் பேரொளியாக இருக்கிறானா இல்லை இருளாக இருக்கிறானா யாராலையும் சொல்ல முடியாது. சும்மா இங்கே உட்காந்து உளறின்னுக்கலாம். அவனோடு அவனை எதிர்ப்பு நோக்கி நிற்கும் போது அவன் என்னவா இருக்கிறான், நீ என்னவாகிறான்னு உன்னால் சொல்லவே முடியாது. அழ மட்டும்தான் வரும். அதனால் இதை யாருமே தெளிவாக பேச முடியாது சாமி. இதனுடைய முடிவை இதனால் தான் சொன்னார் திருமூலர், ரொம்ப அழகாக சொன்னார். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும், வேறறியாமல் விளம்புகின்றேனே அப்படின்னாரு. இறைவனை பற்றி முழுமையாக யாராலையும் பேச முடியாது. இது வரைக்கும் பேசணும்னு கிடையாது. ஏன்னா அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவு, எவ்வளோ அகலம் எவ்வளோ நிகழும் தெரியாது. அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறாரு. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு பசுமாடு, பெரிய பசு, அந்த பசுமாட்டிலேருந்து ஒரு முடியை பிடுங்கி அதை 100 வெட்டுறான்றார் திருமூலர். சரி சாமி 100 வெட்டிட்டேன், இப்போ என்ன பண்ணணும்? 99 தள்ளு, ஒன்றே வச்சு 1000 வெட்டுன்றார். 100 வெட்டினா ஒரு முடியே காணாமல் போவோம். 1000 எங்கேருந்து வெட்டுறது? அத்தை 1000 வெட்டுன்றாரு. வெட்டினா அங்கே ஒன்றுமே இல்லையா சாமி, அதாடா நீன்னாரு. அந்த 1000 வெட்டினா ஒன்றும் இல்லாத போன பாரு, அதான் நீ கடவுள் அந்த பசுமாடுறா. அதை யார் எண்ண முடியும் அத்தை? அது எவ்வளோ பெருசுன்னு யாரால் சொல்ல முடியும்? அவன் யூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர அதை பற்றி முழுமையாக யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் இறைவனை முழுமையாக சொன்னவன் யாரும் இது வரைக்கும் உலகத்தில் இல்லை. எல்லா மகான்களும் முழுமையாக சொல்லியிருந்தால் ஒரே மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு விதமாக சொன்னது காரணம் என்னென்னா அவன் கண்ட காட்சி வரைக்கும் தான் சொன்னான். ஆனால் அதை முழுமையாக யாரும் காண முடியல, காண முடியாத பொருள் அது. சொர்க்கம் நரகம் எதுக்குங்க? சொர்க்கம் நரகம் உன் வாழ்க்கை தான்மா சொர்க்கம் நரகம், உன் வாழ்க்கை தான். சொர்க்கம் நரகம்னு ஒரு கம்பெனி வச்சுன்னு இல்லை. அங்கே கூட கம்பெனி இருந்ததுன்னா நான் வேலைக்கு கூட போய்டும், பொழப்பில் தான் சுற்றின்னு கிடக்கிறேன். அதனால் சொர்க்கம் நரகம்ன்றது என்ன? இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, இன்றைக்கி 500 ரூபாய் தான் செலவு பண்ணுவேன். 500 ரூபா எனக்கு மிச்சம்பா, சந்தோஷமாக இருக்குது. இது சொர்க்கம். உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, என்ன 1000 ரூபாய் இருக்குது, 4 விருந்தாளி வந்துடுச்சு, இன்னும் 2000 ரூபாய் கடன் வாங்கி போடணும், இது நரகம். அப்போ நரகம் சொர்க்கம்ன்றது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்துக்கிற வாழ்க்கையில் இருக்கிறத தவிர தனியாக கம்பெனி ஒன்று வச்சுன்னு இல்லை. மரணத்துக்கு பேர் யமமா, மரணம் நடந்தால் அது யமான்னு அர்த்தம். அதனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க யமன்னுட்டு.
ஒரு கதை ஒன்று இருக்குது. எனக்கு கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு ஒரே ஒரு பிள்ளைங்க, பாழா போன ஏமன் கொண்டுட்டாங்க, பிடிச்சும் போயிட்டாங்க. என் பிள்ளைக்கு சொர்க்கத்துக்கு போனானா நரகத்துக்கு போனானா, அவன் ஆயில் முடிஞ்சு செத்தானா ஆயில் முடியாது செத்தானா தெரியலங்க எனக்கு அப்படின்றான். பெற்ற அம்மாவுக்கு புள்ள சொர்க்கத்துக்கு போனானா நரகத்துக்கு போனானா தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்கேயோ கிடக்கிறேன் உனக்கு சொல்லு. இதுக்கு ஒரு கதை இருக்குது. யமனுடைய அம்மா யமன் 2 பேர், ஒரு அம்மா ஒரு புள்ள. யமனுக்கு தொழில் என்ன, எல்லாரையும் கொண்டுக்குன்னு வர்றது, புருஷன் போடுறது. யமனுடைய அம்மா ஒரு கதை. இது நிஜன்ட்டு என்ன யாருன்னா டிவியில் கேட்க போகிறீங்க, இது கதை. பல முறை சொல்கிறேன், இது நிஜம் இல்லை, இது ஒரு கதை. பெரியவங்க சொன்ன கதை, அதை உதாரணத்துக்காக சொல்கிறேன்னே தவிர இது நிஜம் இல்லை. அப்போது இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு கிணத்தாண்ட தண்ணி எடுக்க போகிறாங்க. தண்ணி எடுக்க போன உடனே அந்த கிணத்தாண்ட தண்ணி எடுக்கிற பொம்பளைங்கள்லாம் திட்டுறாங்க. இந்த பாழா போன யமன் எனக்கு ஒரே ஒரு புள்ள இருந்தது, அதை பிடிச்சின்னு போயிட்டான் அப்படின்னு அவன் இருப்பானா நல்லா இருப்பானா கெட்டு போவானா கண்டபடி சபிக்கிறாங்க. இது யமனுடைய அம்மாவனுடைய மனசு தாங்கலை. வீட்டுக்கு வந்தது, யமன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தார். சாப்பாடு போட்டாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, அப்பா உன்னை ஊரெல்லாம் இது மாதிரி திட்டுறாங்களேப்பா, நீ ஏன்பா இந்த மாதிரி கெட்ட பேர் ஏற்றுற, அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரிம்மா என்ன பண்ணுறதுமா, என் தொழில் அப்படி ஆகிப்போச்சு, அதனால என்னை ஊர் சபிக்குது, சபிச்சும் போட்டான். ராத்திரிக்கு என்னம்மா குழம்பு வைக்க போகிறேன்றாங்க. சாம்பார் வைக்கிறேன்பா. நான் பதார்த்தம் என்னம்மா பண்ண போகிறோம், வாழைக்காய் வரம்மா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரின்னு சாம்பார் வச்சுட்டாங்க. அப்படியே அம்மனுடைய அம்மா வாழைத்தோப்புள்ள சுற்றி பார்த்துன்னு வருது. பார்த்தா அப்படியே தார் தாராக தொங்குது வாழை மரத்தில். அப்போ எதுலையாவது ஒன்று புட்டா அந்த தாரே கெட்டு போயிடும் பொழுது. அப்படியே சுற்றி பார்த்துருந்தா ஒரு தாரில் ஒரே ஒரு காய் நிற்கிது. அதை புட்டுக்குன்னு வந்து அரிஞ்சிச்சு. அரிஞ்சு பதார்த்தம் பண்ணிடுச்சு. என்னம்மா பண்ண பதார்த்தம், வாழைக்கானேண்ணா, எங்கம்மா எந்த மரத்தில் மாட்ட, அப்படியே பார்த்துன்னு வந்தேனேண்ணா, தாராந்து ரொம்ப அழகாக இருந்தது, அதெல்லாம் நான் கை வைக்கல விட்டுட்டேன். இது ஒன்றே ஒன்று அனாதியாக கண்டு அது புஷ்ணு வந்துட்டேனே, நான் எடுத்துன்னு வந்துட்டேன், இதை தானம்மா நான் செய்துங்கிறேன் அப்படின்னா. அப்போது அவனுடைய செயலை அவன் செய்துன்னுக்கிறான், நம்மளுடைய செயலை நம்ம செய்துன்னுக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்குதும்மா கதைங்க. ஆனால் சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவான், இவங்களை வந்து என்ன செடியில் சித்திரகுப்தன் உங்ககிட்டவே தம்மாக்குறான். நீ செய்கிற நன்மை தீமைகளை உள்ளேருந்து ஏதின்னுக்கிறான். என்ன அப்படிலாம் பயமுறுத்துறாங்கப்பா. வெறி நீ ஏமா அவன் பொழப்புக்கு 1000 சொல்கிறான். இப்போ நான் கூட சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை, நீ ஒன்றும் மாற்றிட முடியாதுப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எப்படி சொல்லுவேன், நாங்கள் மாற்றிடுவோம் ஜோசியத்தில் அப்படின்னு ஒருத்தன் என்கிட்ட சண்டை போடுறான். நான் சொன்னேன்ப்பா நீ பெரிய ஆள், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை சாமி, நீ மாற்றிடு போப்பா அப்படின்ட்டேன். ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய பிழப்புக்கு 1000 விஷயத்தை சொல்லுவான். நீ உலகத்தில் இருக்கிறதெல்லாம் காது விட்டு கேட்டீன்னா நீ பயந்து நடுங்கி போயிடுவேன் இல்லையா? நீ அதையெல்லாம் எனக்கு தெரியும், என்னை காப்பாற்ற கடவுள் இருக்கிறான்டா, வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லடான்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா பயம் அறிய மாட்டேன். மரணம் அது என்னைக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் வந்தே தரும். இவ்வளோ திருக்குறள் எழுதின வள்ளுவன் ஏமா மரணம் அடையணும் சொல்லு? தெரியாத அவனுக்கு மரணம் அடைவான். அதுவும் அந்த திருக்குறள் எழுதின வள்ளுவன் சொல்கிறான், நான் வாழும்போது மட்டும் பயன்பட்டுறக்கூடாதா, நான் செத்தும் பயன்படணுண்டான்றான். என்னப்பா அப்படின்னா, நான் இறந்த உடனே என்னை மண்ணில் போட்டு பச்சிடாதீங்க, என் உடலை துண்டு துண்டாக வெட்டி வேலியில் கீழில் போடுங்க, பல பறவைகள் சாப்பிட்டு வாழட்டும், ஏன்னா நான் வாழும்போதும் பயன்படணும் செத்தும் பயன்படணுண்டான்றான். இதுதான் மகானுடைய நிலை இல்லையா? காசிராஜன் வந்து மயிலாப்பூரில் வள்ளுவனுக்கு கோயில் கட்டுறான். இங்கே இருக்கிறவங்க கட்டல, நான் தமிழான்றான், ஒருத்தனும் கட்டல. காசிலேருந்து வந்து கட்டுறான், காசிராஜன் கட்டுறான் மயிலாப்பூரில் வள்ளுவர் கோயில். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கள். இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நமக்கு உண்மைகள் தெரியும். ஆனால் நம்ம ஆராயறதில்லை. அப்படியே ஒரு கண்மூடித்தனமாகவே வாழ்ந்துட்டு எல்லாம் எனக்கு தெரியுங்கன்றோம். ஆனால் எதுவுமே தெரிஞ்சிக்கல. இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா முயற்சிகள் அதிகம் வேணும். அந்த முயற்சிகளால் தான் உங்களால் உண்மைகளை உணர முடியும். நன்மை தீமைகளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எது தீமை எது நன்மை,
அப்படின்னு தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு நடுநிலையாக நின்னீங்கன்னா உங்களுக்கு துன்பம் இல்லை. எது இருக்குதோ அந்த பக்கம் சாய்ந்தால் துன்பமும் வரும், இன்பமும் வரும். இதான் வாழ்க்கைம்மா. கொஞ்சம் இலைப்பாட்டு வந்துட்டம்மா நான். மனுஷனோட படிநிலைக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க ஐயா. அடுத்து வந்து ஒரு ஆண் வந்து இப்படியெல்லாம் வாழணும், இப்படி ஒரு பெண் வந்து இப்படி இருந்தால் சரியாக இருக்கும், வீடு வளம் பெறணும்லாம் சொன்னாங்க. ஆனால் அவ்வை சொல்கிறாங்க, எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி வாழிய நிலனே. சரி, எந்த இடத்துல ஆண் நல்லவனாக எப்படி இருக்கானோ அந்த ஆடவனின் நல்ல குணத்துக்கு ஏற்ப அந்த இடத்துல நல்லபடியாக வாழலாம். சரி, அப்போ அது உண்மையாங்க. அவ்வை சொன்ன காலங்கள் வேறு. அவ்வை சொன்ன காலங்களில் அது சரி, அது உண்மை. ஏன்னா அன்றைய குடும்பங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஆணுடைய வருமானத்தில் பெண் பழிச்சின்னு இருந்தான். அப்போது அந்த குடும்பத்துக்கு சம்பாரித்து போடுற ஆண் நல்லவனாகவும் நல்லபடியாக இருக்கிறவனும் நல்ல வழியில் சம்பாதிக்கிறவனாகவும் இருந்தான்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் இருந்தான்னா அந்த ஊர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அன்னைக்கு அவை சொன்னது சரியான விஷயம். ஆனால் இன்னையனுடைய சூழ்நிலை அது இல்லை. காலங்கள் மாறிப்போச்சு. இன்றைக்கி ஆண்களுக்கு வேலை இல்லாத நிலைமையாகி போச்சு, பெண்கள் வேலை செய்கிற நிலைமையாகி போச்சு. பெண்கள் சம்பாதிக்கும் போது ஆண்களை அடிமைப்படுத்தி வாழறதாகி போச்சு. ஆண்களை பயம்படுத்தி வாழறது, நான் இல்லைன்னா நீ வாழ முடியாதியா அப்படின்ற பயம்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவ்வை சொன்ன காலத்துக்கு இந்த காலம் பொருந்தாது. ஏன்னா இந்த காலத்தில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண் மட்டும் சம்பாதிக்கிறான், ஆண் வீட்டு வேலை செய்துன்னுக்கிறான். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் வேலை செய்கிறான். அந்த பிள்ளைங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போகுது. அதனால் அப்போது இன்றைய காலத்தில் ஆணும் பெண்ணும் சம்பாதிக்கிறாங்க. அப்போது அந்த குடும்பத்தில் அன்பு இருக்காது. அன்பு இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அன்பு இருக்காது. ஒருத்தர் நீ அதிகம் சம்பாதிக்கிறியா, நான் அதிகம் சம்பாதிக்கிறேன். நான் வீட்டுக்கு செலவு அதிகம் பண்ணுறேன்னா நீ செலவு அதிகம் பண்ணுறியா, நீ சாமர்த்தியசாலியா, நான் இப்படி வந்துடுச்சு. காரணம் காசு. அந்த காசு நல்ல மனிதனுடைய மனத்தை மாற்றுது. அது மாற்றி அந்த குடும்பத்தில் அமைதி இழந்து போகிறாங்க சில பேர் விட்டு கொடுத்து வாழறாங்க. வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்ட்டு ஆணு பெண்ணுக்கு அடிமையாக இருந்து விட்டு கொடுத்து வாழறான். சில வீட்டில் ஆணுக்கு பெண் அடிமையாக இருந்து விட்டு கொடுத்து வாழறான். இப்படிப்பட்ட வாழ்க்கைகள் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் இது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னைய நடைமுறையும் பழங்கால நடைமுறையும் உலகத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணு புருஷனுக்கு பின்பக்கம் வரணும், பின்னாடி தான் வரணும். அந்த பெண் கணவனுக்கு பின்புறம் எப்படி வரணும்னா அவளுடைய குழந்தையை தூக்கிக்கின்னு வரணும். கணவன் பைய எடுத்துக்கின்னு போகணும். இது முதல் காலத்தில் இருந்த ஒருத்தர் மதித்து வாழற காலத்தில் இருந்த பக்குவம். இதை என்ன சொல்லிட்டாங்க, இது அடிமை காலம் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, பெண் முன்னாடி போகிறா, பின்னாடி புருஷன் குழந்தையை தூக்கின்னு போகிறான். அப்போ இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண் ஆணை விட பெண் உயர்ந்தவோ அப்படின்னு இங்கே பற்றி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நல்லா மக்கள் சிந்தித்து பார்க்கணும். ஆண் உயர்ந்தவனா பெண் உயர்ந்தவனா அப்படின்றதே இல்லை. அந்த ஒரு குடும்பத்தில் பெண்ணும் உயர்ந்தவத்தான் ஆணும் உயர்ந்தவத்தான். அந்த ரெண்டு பேரும் நம்ம சமம்னு நடந்தால்தான் அந்த வம்சத்தில் வர குழந்தைகள் சமமாக வாழணுன்றத பழகும். ஆனால் உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கின்னு நீங்கள் யார் பெரியாளுன்னு காட்டும்போது அந்த குழந்தைங்களை ரெண்டு குழந்தைகள்னா அந்த குழந்தைக்குள்ளவே அந்த வேற்றுமையை உண்டாகிடும். இதுக்கு அடிப்படை தாய் தகப்பனாக இருந்துடக்கூடாது. தாய் தகப்பன் அன்பாக இருந்தால்தான் அந்த குழந்தைகள் அன்பாக இருக்கும். அந்த தாய் தகப்பன் பிறர் மேலே அன்பை காட்டும்போது தான் அந்த குழந்தைங்களும் பிறர் மேலே அன்பை காட்ட முடியும். அப்படி பழகி அந்த குழந்தைங்களை இளமையிலேயே ஒரு தெய்வ வழிபாடு, எந்த மதமாவது இருந்துட்டு போட்டோம், அந்தந்த மத கோட்பாடுக்குள்ளே அந்தந்த தெய்வ வழிபாட்டுக்குள்ளே வரும்போது அதனுடைய முரட்டுத்தனம் போயிடும், இலகிய மனசு வரும், பல பேருக்கு நன்மை செய்யணும்னு தோணும். அப்போ அது நல்ல குழந்தையாக வளரும். இதுக்கு அடிப்படை யாரானா தாய் தகப்பனாக இருக்கணும்.
தாய் தகப்பனுக்குள்ளேயே வேற்றுமையை வச்சுக்கினா அந்த குழந்தைகள் வேற்றுமையாகி, அதனால தான் கல்யாணம் ஆனவுடனே இன்றைக்கி ஒரு குழந்தையோட ஒரு அக்கா ஒரு தம்பி, ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி, அண்ணன்ற பாசம் இல்லாத வளர்றா அக்கா, தம்பின்ற உணர்வு இல்லாத வாழறான் தம்பி. இப்படி இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மன வேற்றுமை தான் அந்த குழந்தைங்களை அப்படி பிரித்து வைக்குது. அப்போது ஒரு தாயும் தகப்பனும் அன்போடு இருந்து 4 பேருக்கு நன்மை செய்யும்போது அந்த குழந்தைகள் இருந்து பார்க்கும்போது அந்த குழந்தைகளும் அதுங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு வழிகாட்டி தாய் தகப்பன் இல்லையா? அதை மறந்து உங்களுடைய சொந்த விஷயத்தில் ஈகோ காட்டும் போது அந்த குழந்தைங்க வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு பெற்றவங்க வழிவகுத்து இருக்கக்கூடாது. அது தவறான முறையில் இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு பெற்றவங்க குழந்தைகள் அளவு மீறி செல்லம் கொடுத்து எங்கே போகுது எங்கே வருதுன்னு காணாமல் மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா பெற்றவங்களும் கண்காணிக்கணும் குழந்தைகளை. எந்த வழியில் போகுது, அது எங்கே போகுது, தீமைக்கு போதா நன்மைக்கு போதான்னு கண்காணிக்கிறது தாய் தகப்பனுடைய கடமை. அதை கண்காணிக்காமல் விடுறதால இன்றைக்கி பல குழந்தைங்கள் கெட்டு போய்கின்னு இருக்குது. அதுக்கு அடையாளமாக தாய் தகப்பன் இருக்காதீங்க. இதுதான் என்னுடைய அறிவுரைமா. சுவாமி, காட்டேரி என்று சொல்லப்படுகின்றது, அது உண்மையா கட்டுக்கதையா? அது உண்மையா பொய்யா தெரியாது எனக்கு. ஏன்னா உண்மை என்ன நான் பார்த்துருக்கணும், அப்போ அது உண்மைன்னு சொல்லலாம். நான் பார்த்ததில்லை, அதனால் உண்மைன்னு நான் சொல்ல முடியாது. நான் பார்க்காதால பொய்யன்னும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஏன்னா பார்த்தவங்களும் இருக்கலாம் ஒரு கால், அதனால் அதை நான் பொய்யன்னும் சொல்ல விரும்பலை. ஆனால் காட்டேரின்றது என்ன அப்படின்னா இதில் பல வகைப்படுது. காட்டேரி, கன்னிஸ்திரீ, கொல்லிக்கட்ட பேய். ஏன்னா அவங்க மனசு இப்போ அதை தான் தேடிங்குது. இந்த கேள்வி கேட்டாங்களே, அவங்க மனசு இந்த பேய் பிசாசை பற்றி தேடிங்குது. அதனால் அவங்களுக்காக சொல்கிறேன், இத்தனை பிசாசு இருக்குது. அதே மாதிரி முனீஸ்வரன், பால்முனி, தவமுனி அப்படின்றது இருக்குது. இந்த வகை இல்லாமல் பேய் பிசாசுன்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ சொன்ன எத்தையும் நான் பார்க்கல, என் எதிர எதுவும் வரல. ஆனால் சொல்கிறாங்க இதெல்லாம் இருக்குதுன்னுட்டு. அப்போது இந்த காட்டேரின்றது என்னன்னா ஒரு கர்ப்ப பொண்ணு, அந்த கர்ப்பத்தில் அவள் முழுவாமல் இருந்து அந்த டெலிவரி ஆக முடியாமல், குழந்தை வெளி வர முடியாமல் இறந்து போகிறது காட்டேரி. அப்போ அந்த குழந்தையும் இருக்குது, அந்த தாயும் இறக்குறா. அவள் எப்படி இறக்குறான்னா ஒரே ரத்தத்தில் இறக்குறான். அப்படி இறக்குற பெண்ணுக்கு பேர் காட்டேரின்னு பேர். கல்யாணமாவில் ஏதோ ஒரு சூசைட் பண்ணிக்கிச்சு, அது கன்னிஸ்திரீன்னு பேர் இல்லையா? கல்யாணமாக ஆயிடுச்சு, குழந்தை குட்டி இல்லை, ஏதோ சம்பவத்தால் ஏதோ பிரச்சனையால் இறந்து போச்சு, அது பேர் பிசாசு இல்லையா? இப்படி ஆகிப்போச்சு. கல்யாணம் ஆகலை, ஒரு நல்ல பருவ பையன் இறந்துட்டான், ஆனால் அவனுக்கு பேர் முனீஸ்வரன். அதே நேரத்தில் மாந்திரீகம் பண்ணிக்கின்னு இருப்பான் சில பேர். இந்த மாந்திரீக மூலியமாக அவனுக்கு மரணம் ஏற்பட்டுடும், அவனுக்கு பேர் தவமுனி இல்லையா? இந்த மாதிரி பிசாசுகளுக்கு இத்தனை விதமான பேர் இருக்குது. இந்த காட்டேரின்றது குழந்தை கர்ப்பம் தரித்து அந்த குழந்தை பிறக்க முடியாமல் அந்த தாயும் குழந்தையும் இறக்கிறதுக்கு பேர் காட்டேரின்னு பேர் சொன்னேன். இல்லை சுவாமி, இப்போ நீங்கள் ஒவ்வொரு பிசாசு பேர் சொல்லிக்கிறீங்க, இப்போ பேய் என்ன இருக்கிறது உண்மை மாதிரி ஆகிடுங்க. உண்மை நினச்சிக்கோ. இப்போ நான் தான் சொல்லிட்டேன், நான் பார்க்கல. நான் தான் சொல்லிட்டேன் சாமி, நான் பார்க்கல. அதனால் நான் பார்க்காதால இல்லைன்னு சொல்லிட முடியாது. நான் பார்க்காதால அது இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. நீ இருக்குதுனாவது முடிவு பண்ணிக்கோ, இல்லைனாவது முடிவு பண்ணிக்கோ. அது ஏன்னா நீ கேள்வி நீ தானே கேட்ட, நீ தான் முடிவு பண்ணிக்கணும் அதை. இல்லை சுவாமி, இப்போது ஒருவருடைய ஆன்மா பிரிந்ததன் பின்னர் அந்த ஆன்மா சென்று விடும், அது மேலோகம் செல்லுமா அல்லது ஒரு குறிப்பிட்ட அந்த அவரோட வாழ்ந்த இடத்தை வந்து ஒரு ஆன்மாவும் மேல்லோகம் செல்லாது சாமி. அது வேற. ஒரு இப்போ இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணுன்னா ஒரு வழி தெரியணும். உனக்கு வழி தெரிஞ்சால் தானே போக முடியும். வழி தெரியாமல் நான் அமெரிக்காவுக்கு போனோன்னு இங்கேயே சுற்றின்னு இருந்தால் எப்படி போயிடுவேன்? அந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு உடலை விட்டு வெளியே வந்தால் அது 16 நாள் வரைக்கும் அந்த உடல் அதுக்கு தேவைப்படுற உடலை தேடிங்க கிடக்கும்.
ஒரு உடலை விட்டு அது வெளியே வந்ததுன்னா 3 நாள் அந்த உடலை விட்டு விலகாது. அது ஆக்சிடெண்ட்டில் செத்து இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் செத்து இருந்தாலும் சரி, அந்த உடலை சுற்றியே அது இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிறவங்க அதை அறிய முடியாது. அது அறியும், எல்லாரையும். அதனால தான் அந்த மரணம் சம்பவித்தா மறுநாள் வரைக்கும் அந்த பாடியை வச்சுருந்து அதுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்கள்லாம் செய்து எடுத்துன்னு போய் போடுறது. செத்தவனுக்கு என்னத்துக்கு சாங்கியம்? அந்த ஆன்மா மன நிறைவடைகிறதுக்காக இது செய்யப்பட்டது. ஆனால் இது அவங்களாண்ட சொல்லக்கூடாது, சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த ஆன்மா அந்த 3 நாள் வரைக்கும் அந்த பாடியாண்டியே இருக்கும். அதை எடுத்து போய் மறைச்ச பிறகு தான் அது வேறு உடலை தேட முயற்சி பண்ணும். அந்த உடலை தேடி திருப்பி மறு உடல் எடுத்துக்குமே தவிர அது மேலே போக முடியாது. மேலே யாரால் போக முடியும்னா, இங்கே வாழும்போதே இந்த உலகத்தை மறந்து தெய்வ உலகத்தை எவனால் நினைக்கிறானோ, அந்த வழியை தேடிக்கிறானோ, அவனால் மட்டும்தான் போக முடியும். இந்த உலகத்திலே ஆசா பாசம் சொத்து சுகம் சொந்த பந்தத்தில் தெரிஞ்சவனுக்கு இங்கேயே தான் பிறப்பு. பல முறை பிறந்தாலும் இங்கே தான், பல முறை இறந்தாலும் இங்கே தான். ஞானத்தை தேடினவனுக்கு மட்டும்தான் ஆகாயத்துக்கு வழி தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. அதுதான் நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கின்றீர்கள். இப்போது நமது இறப்பை நம்மால் உணர முடியுமா? முடியாது. ஆனால் முடியாது, ஆனால் முடியும். அது எப்படி? இறக்க போகிற நீங்கள், உங்களுடைய உயிர் போக போகுது, உங்களுடைய துடிப்பு உள்ளே நடக்கிற விதங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி நடக்குது, எனக்கு இப்படி போக போகிறேன் நான் அப்படின்னா அடுத்த சொல்ல முடியாது. அப்போது ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் அவனுடைய பிரியுங்காலத்தில் அது எப்படி பிரியுதுன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களால் அறிய முடியாது, சொல்லவும் முடியாது. அதனால் சொல்ல முடியாதால தெரியாது, அதுவே உணர்ந்ததால் அதுக்கு தெரியும். இந்த 14 புராணத்திலே சிறந்த புராணம் என்று எதை சொல்லுவீர்கள்? 14 புராணம்னா என்னது? அது இந்த மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் சேர்ந்தது. இது எண்ணவே முடியாது, எண்ணவே முடியாத அளவு இருக்குது. ஏன்னா சிவபுராணங்குது, கந்த புராணங்குது, அம்பாள் புராணங்குது, விநாயக புராணங்குது, பகவத்கீதை இருக்குது, இஜரு ரிக்கு சாமு அதர்மம், அதில் இவ்வளோ வேத நூல்கள் இருக்குது. இதில் எந்தெந்த காலகட்டத்தில், ஒவ்வொரு காலகட்டத்தில் துவைதம் அத்வைதம்னு வந்தது. ஆதிசங்கர் துவைதம் எழுதினார், இவர் அத்வைதம் எழுதினார். இந்த மாதிரி பல மகான்கள் வரும்போது பல நூல்கள் எழுதினாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் தோன்றிக்கினே இருக்கிறான். மற்ற மதத்தில் ஒரு மகான் தோன்றுனா அந்த மகான் எழுதின அந்த வேத நூலோடு அது நின்று போகுது. அதனால் அது குரானோடு நின்று போச்சு, இது பைபிளோடு நின்று போச்சு, அது புத்தரோடு நின்று போச்சு, இப்படி எல்லாம் நின்று போச்சு. ஆனால் இந்த இந்து மதத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சிறப்பு வாய்ந்த மகான்கள் வந்துக்கினே இருக்கிறாங்க. வந்துக்கினே இருக்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த மகான்கள் ஒவ்வொரு வேத நூலை எழுதுகிறாங்க. அப்போது இதில் எழுதினவங்க யாரும் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய மகான்கள், உலகத்தை மறந்து இறைவனையோடு கூடி வாழ்ந்தவங்க. அவங்க எழுதுகிற நூலில் குறை சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் எல்லா நூல்களுமே சிறந்தது, எல்லா நூல்களும் படிக்க முடியாது. எல்லா நூல்களும் படிச்சுட்டான்னா அவன் குடும்பத்துக்குள்ளே இருக்க முடியாது, ஒரு தொழில் செய்ய முடியாது, அவன் காட்டில் தான் தெரிய வேண்டியது வந்துடும். ஏன்னா மனம் மாறி போயிடும். அதனால் எல்லா நூல்களும் படிக்க முடியாத ஒரு மனுஷனால் அவ்வளோ நூல்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு மனம் இருக்குது. அந்த மனத்துக்கு எந்த நூல் பிடிக்குதோ, பகவத்கீதை பிடிக்குதா பகவத்கீதை படி, சிவபுராணம் பிடிக்குதா சிவபுராணம் படி, கந்த புராணம் படிக்குதா கந்த புராணம் படி, இல்லை யஜுர்வேதம் பிடிக்குதா, அந்த மாதிரி உன் மனம் எதை ஏற்றுக்குதோ அதை படித்தால் குழப்பம் இல்லாமல் இருப்பேன். எல்லாத்தையும் படித்தேன்னா குழப்பம்தான் மிஞ்சும். அதனால் எல்லாத்தையும் படிக்கக்கூடாது. எதையாவது ஒரு பாதையில் பயணம் பண்ணுங்க, அது குழப்பம் இல்லாத போகுங்க. எல்லா பாதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு போனால் முடிவே இல்லாமல் போகும். அதனால் அப்படி போகாது. ஆத்மவணக்கம் சாமி. ஆத்மவணக்கம். தியானம் கரெக்டாக செய்யணுன்றது முறையாக தெரியல, அது எப்படின்றது விளக்கமாக சொல்லுங்கள் சார். எனக்கு கூட உலகத்திலேருந்து பல இடத்துலேருந்து எனக்கு போனுங்க வருது, சாமி நாங்கள் வர முடியாது, அதனால் எங்களுக்கு தியானம் வந்து ஃபோனில் சொல்லணும், இல்லை லெட்டர் மூலியமாக சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் வந்து அது மாதிரி சொன்னது கிடையாது. ஏன்னா இந்த கலை எப்படிப்பட்ட கலை,
இப்போ யோகாசனம்ன்றது இருக்குது, அது புக்கில் எழுதி இருக்குது, இல்லை பல பேர் லெட்டரில் சொல்லலாம், பல பேர் ஃபோன்லேயும் சொல்லலாம். ஆனால் யோகம்ன்றது உயிர் பற்றிய ஒரு விஷயம். அது அந்த உயிரினுடைய விஷயத்தை சரியான குரு செய்து காட்டின பிறகு தான் செய்ய முடியுமே தவிர வாயில் சொன்னாவோ ஃபோனில் சொன்னாவோ அதை செய்ய முடியாது. அதனுடைய விளைவுகள் விபரீதமாக மாறி போயிடும். ஏன்னா யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி, அந்த உடற்பயிற்சியில் எதானாலும் சீர் பண்ணிக்கலாம். யோகம்ன்றது உயிர் பயிற்சி, அந்த உயிர் பயிற்சியை சரி பண்ணிக்க முடியாது. எனக்கு பல பேர் லெட்டரில் எழுதி கொடுங்க சாமி, ஃபோனில் சொல்லுங்கள், நாங்கள் வர முடியாத நிலையில் இருக்கிறோம். நான் எல்லாருக்கிட்டுமே ஓப்பனாக சொல்கிறது, இது வந்தால் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும், வராமல் சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா தொட்டு காட்டாத வித்தை சொட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குரு முன்னாடி அவர் செய்து காட்டணும். செய்து காட்டினால் மட்டும்தான் அந்த சீடனால் செய்ய முடியுமே தவிர லெட்டர்லேயோ ஃபோனுலேயோ அது சொல்ல முடியாது, செய்யவும் முடியாது. அப்படி செய்தால் அதனுடைய விபரீதங்கள் தான் வரும். எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சுன்னு அப்புறம் கேள்வி கேட்க முடியாது. இன்றைக்கி பல பேர் அது மாதிரி செய்து போட்டு பல விபரீதங்களை ஏற்படுத்தினுக்கிறாங்க. மூளைன்றது ஒரு லட்சக்கணக்கான நரம்புகள் ஓடுது. அதில் இந்த தியானம்ன்ற முறையில் இவங்க கண்டபடி செய்து தலையை இவங்களோட சுய நினைவே இழந்து போய் மென்டலாக கூட ஆகி போயிருக்கிறாங்க. இது ஏன்னா பல பேர் இந்த ஃபோன்லேயே உபதேசம் கொடுக்குறேன், ஒரு 50,000 அனுப்பு, 1,00,000 அனுப்பு, லெட்டரில் எழுதி அனுப்புகிறேன் அப்படின்றது இந்த மாதிரிலாம் அனுபவித்து பல தவறுகள் ஏற்பட்டு பல ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்குமே ஆள் நேரடியாக வராத உபதேசம் சொல்கிறதும் கிடையாது, கொடுக்கறதும் கிடையாது. கொடுத்தாலும் அது விபரீதத்தை உண்டாக்கும். அதனால் நேரடியாக வந்தால் மட்டும்தான் நான் உபதேசம் கொடுப்பேன். இல்லைன்னா ஃபோன்லேயோ இல்லை லெட்டர் மூலியமாவோ நான் உபதேசம் இதுவரையும் கொடுத்ததும் கிடையாது, கொடுக்கவும் முடியாது. அது ஹரிஹரன் என்பவர் கேட்டிருக்கின்றார், அவர் தான் நாத்திகன் அல்ல, ஆனாலும் கடவுள் முதன்மையானவர் என்றால் அவர் மனிதன் தவறு செய்யாதவாறு ஏன் படைக்கவில்லை? பாபம் இல்லாமல் அனைவரும் நன்றாக வாழ்ந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு. ரொம்ப சந்தோஷமான கேள்வி. கடவுள் முதன்மையானவர், அது யார் அந்த கடவுள் முதன்மையானவர்? கேள்வி கேட்ட நீங்கள் தான் முதன்மையானவர். ஏன்னா கடவுள் என்றவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. மனிதன் தவறு செய்யாமல் படைச்சிருக்கலாமே. படைப்பு யாருடைய வேலை? படைக்கும்போது இறைவன் நம்மளை சுத்த பொருளாக தான் படைத்தான். நம்மளுடைய ஆசைகளால் தவறுகளில் நம்ம ஈடுபட்டுட்டோம். அந்த தவறுகளை நம்மளால் திருத்திக்கின்னு அதிலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கின்னு இருக்கிறோம். இன்றைக்கி இந்த தவிப்பு தான் பல பேர்கிட்ட கேள்விகளை கேட்க வைக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு 2 பிள்ளைங்க இருக்குது. இந்த 2 பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்கும் போது, அதை பெற்ற போது அந்த பிள்ளைங்க நல்லா வளரணும், நல்லா வாழணும், ரொம்ப சிறப்பாக உலகத்தில் வாழணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க ஒரு திருடனாக ஒன்று இருக்குது, ஒன்று ரவுடியாக இருக்குது. அப்போது அதுக்கு காரணம் நீங்களா அல்லது பிள்ளைங்களா? இது புரிஞ்சுதுன்னா கடவுளை பற்றி புரிஞ்சிடும். ஏன்னா எந்த கடவுள் இறைவன் மனிதனை படைத்தானோ புனிதமானவனாக படைத்தான் இறைவன். ஆனால் மனிதனுடைய ஆசையில் தவறுகளை செய்து இவன் அழிவை தேடி போயின்னுக்கிறான்னு தவிர இதில் ஆத்திகனா நாத்திகனான்றது பேச்சே கிடையாது. அறிவாளியா, சிந்தனை உள்ளவனா, செயல் உள்ளவனா, நல்லவனா, அதை மட்டும் யோசித்தா தெரியும். இங்கே நாத்திகன்றது பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆத்திகன்றவன மனுஷன்தான், நாத்திகன்றவன மனுஷன்தான். ஆனால் அவனுடைய செயல்பாடுகளை வச்சு தான் அவன் வாழ்க்கை அமையுது. அப்போ நன்மை தீமைன்றது மனிதனுக்குள்ளே இருக்குது. மனிதன் எதை எடுக்கிறானோ நல்லதை எடுத்தால் நல்லவனாகிறான், கெட்டதை எடுத்தால் கெட்டவனாகிறான். இங்கே நாத்திகன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அதிகமாக பேசினா நாத்திகம், பேசாதக்கிறோம் ஆத்திகன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாருக்கும் உரிமை உண்டு, பேசும், எல்லாருக்கும் சிந்திக்க ஆற்றல் உண்டு. ஆனால் நம்ம செயல்கள் என்ன, எதை நோக்கி பயணம் பண்ணுறோம்? எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிற தவறுகளுக்கெல்லாம் இறைவு மேலே பழி போட்டுக்கினே போயின்னுக்கிறோமே தவிர நம்மளுடைய தவறை நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. சிந்திச்சோம்னா நம்ம தவறு எங்கே இறைவன் பண்ணானா நம்ம பண்ணமான்றது புரிய ஆரம்பிக்கும். அப்போ தவறுகள் உருவாகிற இடம் நம்ம. அந்த தவறுகள் ஏன் நம்மக்கிட்ட உருவாகுது? உலகத்தை பார்த்து ஆசையில் அலையும் போது தவறுகளை நம்ம செய்கிறோம். அது இறைவன் படைப்புக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம். ராதிகா குமாரி என்பவர் சன்னியாசி ஆவதற்கு சம்சாரியாக இருந்து ஆக முடியுமா, ஞானம் பெற முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். யாருமே பிறக்கும்போது சன்னியாசியாக பிறந்ததே இல்லை. எல்லாரும் பிறக்கும்போது சம்சாரியாக தான் பிறக்கிறான். அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவனுடைய வாழ்க்கையினுடைய வறுமை, இதையெல்லாம் சேர்த்து தான் ஒரு நாள் சன்னியாசியாக ஆகிறான். இந்த சன்னியாசம்ன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. குடும்பத்துக்குள்ளே இருந்தே நீ சந்நியாசத்தை கடைபிடித்தால் உண்மையான ஆன்மீகவாதி.
ஆனால் குடும்பத்தை விட்டு வெளியே போய் நான் சன்னியாசி ஆக போகிறேன்னா அது குடும்பத்தை நடத்த பயந்துக்குன்னு போகிற சன்னியாசம். அதுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே இல்லை, ஞானம் பெறவும் முடியாது. சந்நியாசம்ன்றது வீட்டுக்குள்ளவே இருந்து எது மேலேயும் பற்று இல்லாமல் இருக்கிறது சந்நியாசம். வீட்டை விட்டு வெளியே போய் நான் சந்நியாசம்னு எல்லாத்து மேலேயும் ஆசைப்பட்டுங்கிறது அது சந்நியாசமே கிடையாது. பிறப்பில் யாருமே சன்னியாசி கிடையாது, பிறப்பில் யாருமே ஞானி கிடையாது, பிறப்பில் யாருமே மகான் கிடையாது. எல்லாரும் பிறந்து வாழ்ந்து அனுபவத்தில் வந்தவங்கள் தான் மகான்கள், ஞானிகள், சன்னியாசிகள். அந்த சந்நியாசத்தை வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருந்தே சந்நியாசம் பெறது பெருமைக்குரிய சந்நியாசம். அது SD சுமதி என்பவர் இறந்தவுடன் ஆத்மா மறுபிறப்பு எடுக்கின்றது சரி, ஆனால் இன்றைய மக்கள் தொகை இவ்வளவு அதிகமானது எப்படி, இவ்வளவு ஆன்மாக்கள் அதிகமானது எப்படி என்று கேட்டிருக்கின்றார். இது நான் பல முறை பல பேட்டிகளில் கூட இதை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு காரணம்னா அந்த பேட்டிகளை நீங்கள் பார்க்காததால் அதே கேள்வியே அதே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். இந்த ஆசிரமம் இருந்த இடம் ஒரு காடு மாதிரியான இடம், வயற்காடு. இது விவசாயம் பண்ண இடம். இங்கே பல ஜந்துக்கள் வாழ்ந்தது. இங்கே எலி வளர்ந்தது, எறும்பு வளர்ந்தது, யானை வளர்ந்தது, பூனை வளர்ந்தது, பாம்பு வளர்ந்தது, அத்தனையும் வளர்ந்தது, இங்கே வாழ்ந்துக்கின்னு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆசிரமத்தை கட்டி எதையுமே இல்லாமல் அழிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வடிவம் எடுத்து போச்சு. எல்லாரும் சுதந்திரம் வாங்கும்போது 38 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தான். இன்றைக்கி 130 கோடி இருக்கிறான்னா எல்லா மிருகங்களும் இப்போ மனிதனாக மாறி போயிட்டான். அந்த மிருகத்தில் இருந்த உடல் தான் மாறிச்சே தவிர குணம் மாறல. மனிதனாக உடலை மாற்றிக்கினா குணங்கள் மிருக குணமாகவே இருக்குது. எங்கெங்கெல்லாம் வெளியே எந்தெந்த ஜென்தெல்லாம் ஆன்மான்றது ஒரு பொருள், அது 84,000 கோடி ஜீவராசிக்கும் அதுதான். அது அழியும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த உடல் மனித உடல் கிடைச்சிது. அந்த மனித உடல் எடுத்துக்கினா ஆன்மாவாக வாழ்ந்துன்னுக்குது. அதனால் இந்த மனித இனம் பெருங்கி போச்சு, மிருக இனம் குறைஞ்சி போச்சு. இவ்வளோதான் வித்தியாசம். ஐயா, அதே தொடர்ச்சியான ஒரு கேள்வியை இலங்கையிலிருந்து ஒருத்தர் கேட்டிருக்கின்றார். சொல்லுங்க. ஆத்ம வணக்கம் குருவே. ஆத்மா வணக்கங்க. கடந்த 2 வருடமாக தியானம் செய்து வருகின்றேன். சரி. எனது புருவ மத்தியில் ஒரு அழுத்தம், அரிப்பு ஏற்படுகின்றன. சரி. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். தியானம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? எந்த குரு சொல்லி கொடுத்தாரு? அந்த குரு கிட்ட இப்படி தியானம் சொல்லி கொடுத்தீங்களே, இங்கே ஒரு அரிப்பு இருக்குதே அப்படின்றத கேட்டிங்கன்னா பலன் கிடைக்கும். இதை போகிறவங்க வரவங்ககிட்ட கண்ணில் கண்டவங்க கிட்டெல்லாம் இது மாதிரி தியானம் பண்ணுறேன், அரிப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவே தவறு. உங்களுக்கு யார் எதையுமே சொல்லிக் கொடுக்காம நீங்களாக ஒரு முடிவு பண்ணிக்க நான் தியானம் பண்ணுறோம். தியானம்ன்றது என்ன அப்படின்னா, தியானம்ன்றது தன்னை இறைவனுக்கு ஒப்படைக்கிறது தியானம். அது நம்மளால் முடியாத விஷயம். ஏன்னா நமக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிகள் இருக்குது, தொழில்கள் இருக்குது, பசி இருக்குது, தூக்கம் இருக்குது, தாகம் இருக்குது. இத்தனையும் இருக்கும்போது நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துக்கினே இருக்கும். அப்போ தியானம் அவ்வளோ சீக்கிரம் கை கூடுற விஷயம் இல்லை. இங்கே அரிக்குது அப்படின்னு சொல்கிறதே தியானம் இல்லாது. ஏன்னா தியானத்தில் எங்கே அரிக்குது, கை சில பேர் தியானம் பண்ணுறேன் எனக்கு கால் வலிக்குதுங்க, எனக்கு கை வலிக்குதுங்க, கண்ணில் தண்ணி வருதுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நினைவுகள் இருக்கிற வரைக்கும் அவன் தியானம் பண்ணலைன்னு அர்த்தம். உடல் மேலே பற்றோடு சுற்றிங்கிறான், எங்கெங்கே வலிக்குது, எங்கெங்கே எது செய்யுதுன்னு நினைக்கிறான். இன்னும் சரியான தியானத்துக்கு அவன் போகல. ஆனால் இந்த மனமாகப்பட்ட காற்று அந்த புருவ மையத்தில் விழும்போது அங்கே ஒரு அரிப்பு ஏற்படும். இதுக்கு தான் சொன்னார், மண்மனம் எங்குண்டு வாய்வு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாய்வு அங்கு இல்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமன்னார். உன் மனசு எங்கே தாவுதோ அங்கே உன் உயிர் தாவுது. உன் உயிர் எங்கே தாவலையோ உன் மனசு எங்கே தாவலையோ உன் உயிரும் அங்கே தாவலை அப்படின்னார். அப்போது உன்னுடைய உயிராகப்பட்டது அந்த புருவ மையத்துக்கு போகும்போது அங்கே ஒரு அரிப்பு ஏற்படுது. அந்த அரிப்பு சரியானது தான். ஆனால் அது மேலேயே உன் நினைவை வச்சுக்கின்னா அது தியானத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதாவது தியானம் கிடையாது. அது பேர் குணசேகர் சந்திரசேகர் என்பவர், எண்ணங்களை நீண்ட நேரம் யோசிக்கும் போது தலை வலிக்கின்றது. ஏன் எண்ணங்களின் பிறப்பிடம் மூளையா அல்லது மனதா அப்படி என்று கேட்டுக்கோங்க. மனதுன்ற ஒரு பொருளே மூளையில் தான் இருக்குது. இது தெரியாமல் மனம் இங்கே இங்கே இங்கேன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிறது இதயம், அது மனம் இல்லை. மனம்ன்றது மனத்தினுடைய செயல்பாடுகள்ன்றது மூளையில். இப்போ காலில் ஒரு முள் குத்துச்சு, இது மனசுக்கு தெரிஞ்சுதா மூளைக்கு தெரிஞ்சுதா? சிந்திச்சிங்கன்னா தெரியும். அப்போது காலில் ஒரு முள் குத்துனோன்னு அதனுடைய வலி காலுக்கு கூட தெரியாது, மூளைக்கு தான் தெரியும். அப்போ மனம்ன்றதே மூளையில் தான் இருக்குது. மூளையினுடைய என்ன, அதனால்தான்
மூளைச்சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைச்சாவுன்னா என்ன அர்த்தம்? மூளை செயல் இருந்து தான் இவன் மனம் இல்லாமல் போயிடுச்சு. மனம் இல்லாத போனப்போ செயல் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவன் இனிமேல் உலகத்துக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்ணிடலாம் அப்படின்னுவாங்க. அப்போது இதை புரிஞ்சுக்கணும். மூளைன்றது மனம்ன்றத மூளையினுடைய ஒரு பகுதி, அதுதான் புருவ மையம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். மனம் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் சிந்திக்கிற, அங்கே தான் செயல்புரியுற, நன்மை அங்கே தான் செய்கிற, தீமை அங்கே தான் செய்கிற அப்படின்றது புரிஞ்சதுன்னா மூளையினுடைய ஒரு பகுதி தான் ஒரு செல். அந்த செல் தான் மனம். ராம்குமார் என்பவர் பெண்கள் எப்படி பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது என்று கேட்டிருக்கின்றனர். பெண்கள் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கிறது கடினம். ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு நான் பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும்னு ஒரு கணவன்கிட்ட சொல்ல முடியாது. கணவன்கிட்ட சொன்னால் கல்யாணம் ஏன் பண்ணன்ற கேள்வி வந்துடும். அதுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய குழப்பமே வந்துடும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கலாம். ஆனால் அது எல்லா குடும்பமும் ஏற்றுக்கும்னு சொல்ல முடியாது. சில குடும்பங்களில் சில இந்த ஆண்கள் மேலே பற்று இல்லாமல் அந்த காம உணர்வே இல்லாமல் இருக்கிறவங்க பெண்கள் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு அந்த காம உணர்வு இல்லை, கல்யாணம் தேவையில்லை, கணவன் எனக்கு தேவையில்லை, வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு இறைவனே இருந்தால் போதும் அப்படின்னு பயணம் பண்ணால் கூட அந்த தாயின் தகப்பனும் அந்த பெண்ணை நினச்சி தவிப்புக்கு ஆளாயிடுவாங்க. நம்ம பெண்ணை இப்படி கல்யாணம் பண்ணலையே, நம்ம பெண்ணை இப்படி இருக்குதுன்ற தவிப்பு வந்துடும். அந்த தவிப்பு என்ன பண்ணிட்டோம், இந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்சிடும். அப்போது பெண்கள் பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். அது சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப சிரமமான விஷயம். அதில் ஈடுபடாமல் வாழ்க்கையினுடைய ஓடத்தில் ஓடியே பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கலாம். சும்மா வந்த மாட்டை நிலாவில் கட்டி ஓட்ட அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும், என் மனைவி என் புருஷன்னுட்டு கண்டபடி தெரியாமல் ஒரு கண்ட்ரோலோட ஒரு வரமுறையோடு வாழ்ந்தீங்கன்னா அதுவே பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்ன்றது என்ன அப்படின்னா விந்து வெளியேறாமல் இருக்குது பிரம்மச்சரியம். ஆனால் இந்த விந்து எப்படி வெளியேறாமல் இருக்கும் அப்படின்னா அது 15 நாளைக்கு ஒரு முறை அது தானாகவே வெளியேறத்தான் செய்யும். ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சோம்னா ரொம்ப வரைக்கும் கம்மியாக இருக்கும். அது ரொம்ப போச்சுன்னா தானாக ஊற்றுற தண்ணி வெளியே போகும். அது மாதிரி இந்த விந்து பை ரொம்ப விந்து வெளியே வரும், 15 நாளைக்கு ஒரு முறை வந்துடும். ஆனால் அது தானாக வர்றது, அதனால் உனக்கு உடல் பாதிப்பு வராது. ஆனால் நீயே அதை வெளியேற்றும் போது தான் உடல் பாதிப்பு வரும். அந்த வெளியேற்றுறத அளவோடு வெளியேற்றினா ஆபத்தே கிடையாது. அளவு மீறி போகும்போது தான் மனித உடலுக்கு ஆபத்து வருது. அந்த பிரம்மச்சரியம்ன்றதை வீட்டிலேயே நீங்கள் கடைப்பிடிக்கலாம், தவறில்லை. மனசு அப்படிங்கிறதுக்கும் ஆன்மாங்கிறதுக்கு என்ன? ஆன்மான்றது தனிப்பட்டது, அது உயர்ந்த பொருள். மனசுன்றது தாழ்ந்த பொருள். உள்ளமும் மனசும் ஒன்று தான். இதை தண்ணின்றாங்க ஒருத்தர், ஜலம்ன்றாங்க ஒருத்தர், ரெண்டும் ஒரு பொருள் தானே. அந்த மாதிரி இதை சொல்லிக்கிறது. உள்ளமும் மனசும் ஒன்று தான். ஏன்டா உன் உள்ளத்தில் ஈடு இருக்குதாடான்றான் ஒருத்தங்க. ஏன்டா உன் மனசில் இறக்கமே இல்லையாடான்றான். கூடிய ரெண்டு பொருளும் ஒன்று தான், சொல்கிற விதம் வேறு இல்லையா? அப்போது இந்த மனசு எந்த எண்ணங்கள் உதயமாவதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது நடைமுறைக்கு போடும். இந்த மனசுன்றதுக்குள்ள இப்போ உயிர், மனசுன்னா உயிர். ஆனால் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. உயிர் இல்லாத பொருள் உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் என்ன இல்லை அதுக்கிட்ட அப்படின்னா உயிர் இருக்குது, நம்மக்கிட்டும் உயிர் இருக்குது. ஆனால் அதுக்கிட்ட எண்ணம் இல்லை, நம்மக்கிட்ட எண்ணம் இருக்குது. இந்த எண்ணமும் உயிரும் சேரும்போது தான் அதுக்கு மனசுன்ற ஒரு பேர் வருது. உயிர் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் ஜீவன் சொல்கிறோம். மாடு வச்சுக்கிறோம், ஜீவன். புலி இருக்குது, ஜீவன். யானை பெருசு இருக்குது, அதுவும் ஜீவன். எல்லாமே உலகத்தில் ஜீவன். ஆனால் நமக்கு மட்டும் மனசு, நம்ம மட்டும் மனுஷன். காரணம் என்ன? எண்ணத்தை உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது மனமாக மாறுது. மனமாக மாறும்போது மனுஷன்ற பேர் வந்தது சார். ஆழ்மனம் மேல்மனம் அப்படிங்கிறதும் எதையே நினைச்சா அப்போவே செய்யறது மேல்மனம், அதை சிந்திச்சு பார்த்து செய்யறது ஆழ்மனம். உலக வித்தியாசம். எப்படி அதுக்காக போனா ரொம்ப எளிமையான விளக்குங்க. 2 வாரத்தில் சொல்லிட்டீங்க. அவன் ஒரு 10 பக்கத்தை எழுதி வச்சிருக்காங்க, அதுக்கு விளக்கம் சொல்லி புரியவே இல்லை கடைசி வரைக்கும். ஐயா என்ன பார்த்த, நார்வேலேருந்து ஒரு நண்பர் நம்ம கட்டட வேலைக்கு ஏற்கனவே ஒரு 2 வாட்டி 1 லட்சம் கொடுத்துக்கிறார். முந்தா நாள் 25 வருஷம் ஆச்சான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து. அந்த 25 வருஷம் முடிஞ்சதால் அவருக்கு 1 மாதம் சம்பளம் ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம் எக்ஸ்ட்ரா. ஒரு மாதம் சம்பளம் எவ்வளோன்னா 1,75,000 ரூபாய். அவர் பேர் நகுலேஸ்வர தாஸ், நார்வே நாடு. அது ஏற்கனவே ஒரு வாட்டி கொடுத்துருக்காரு. ஆமாம் கொடுத்துருக்குறாரு, 2 வாட்டி கொடுத்துருக்காரு.
இப்போது நேற்று எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சாமி இது மாதிரி எனக்கு ஒரு மாதம் சம்பளம் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அந்த ஒரு மாதம் சம்பளத்தை நான் அந்த கட்டட வேலைக்கு வச்சுங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு மாதம் சம்பளம் வேலை செய்ததுக்கு போனஸாக எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, 25 வருஷம் ஆனதுன்னு. அப்போது இன்னும் அவர் என்னை சந்தித்ததே கிடையாது, நானும் அவரை சந்தித்ததே கிடையாது, என்னை வீடியோவில் பார்க்குறதோட சரி. ஆனால் 1,75,000 ரூபாய் நேற்று அமைச்சிக்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. இன்னொருத்தர் விவேகானந்தர், அவர் அவங்க அம்மா சிங்கப்பூருனுடைய தமிழர், அவங்க அப்பா சிலோனுடைய தமிழர். 2 பேரும் லவ் மேரேஜ் ஆகி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்பா இறந்துட்டார், அம்மாவுக்கு 92 வயசு இன்னும் இருக்கிறாங்க. என் வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. 92 வயசு, தள்ளாத வயசு. அவரு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், என்ன சாமி இது ரூப்பு போடுறதுக்கு 15 லட்சம் ஆகும். ஆமாப்பா ஆகும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் கொஞ்சம் 3 ட்ரிப்பாக அனுப்புகிறேன்னாரு. சரின்னு சொன்னேன். அவர் என்ன நினச்சாரோ தெரியல, திடீர்னு ஒரே ட்ரிப் அனுப்பிச்சிட்டார். பெரிய விஷயங்க. யாருன்னு தெரியாது, இன்னும் எனக்கு நேராக வந்தார்னா எனக்கு தெரியாது. அப்போது இவங்கெல்லாம் எதுக்காக இந்த நன்மைகள் செய்கிறாங்க நம்ம யோசிக்கணும். கண்டிப்பாக யோசிக்கணும். நம்ம பேசுகிற பேச்சில் உண்மை இருக்கணும், நம்ம பேசுகிற பேச்சில் வேஷம் இருக்கக்கூடாது, நம்ம பேசுகிற பேச்சில் அடுத்தவங்களை ஏமாத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஞானம். பக்தின்றது வேறு. ஞானத்தில் உண்மை மட்டும் பேசணும், உண்மை மட்டும்தான் நடக்கணும், அதுதான் ஆன்மீகம். அதை பார்க்கும்போது ஒரு சிலர் இது மாதிரி உதவி பண்ணுறாங்க, சாமி இப்படி இருக்கணும் ஞானம். கண்டிப்பாக. பக்தி வேறு, எப்படி ஒன்றால் வேஷம் கட்டி நாடிடுவாங்க. அதுவும் இந்து மதத்தில் இருக்கிறாங்களே நம்ம இந்து பக்தருங்க, ரொம்ப அருமையான பக்தருங்க. ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமை கட்டாயம் கோயிலுக்கு போகணும், எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போகணும், இல்லை போகவே மாட்டாங்க. இல்லை நான் வெள்ளிக்கிழமை போக முடியாது, சனிக்கிழமையான போகணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களால் போக முடியாது, கரிமீன் ஆக்கணும். கண்டிப்பாக சனிக்கிழமையான போயிடலாம், யாரும் போகிறதில்ல. இவங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ அந்த கோயில் பக்கம் போவாங்க. இது நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்த மதத்தை குறை கூறின்னுக்குறோம். அவன் பாயா இருந்தான்னா வெள்ளிக்கிழமைனா கம்பல்சரி மசூதிக்கு போய் ஆகணும். எவ்வளோ வருமானம், கிறிஸ்டினா இருந்தால் அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போய் ஆகணும். இந்த இந்துக்கள் கிட்ட அந்த பக்தியே இல்லை. எப்போ வருது, பாதிப்பு வரும்போது பக்தி வருது. அப்போது தெய்வத்தை துன்பத்தில் மட்டும் நினைக்கிறாங்க, இன்பத்தில் நினைக்கிறது இல்லையா. தெய்வ பக்தின்றது மிருகங்களுக்கு கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் தெய்வம். அந்த மனிதன் எப்பவுமே அந்த மன நிறைவோடவே இறைவனோடவே கலந்து வாழணும். அப்படி வாழும்போது எந்த துன்பம் எந்த இன்பமாக இருந்தாலும் சமமாக பார்ப்பீங்க. ஆனால் அந்த தெய்வ பக்தி இல்லாத போது இன்பமாக இருக்கும்போது ஓஹோன்னு ஆடுவீங்க, துன்பம் வரும்போது சுவண்டு ஊந்துடுவீங்க. இதுக்கு அடிப்படை மனம் சீரடையிலன்னு அர்த்தம். ஒரு செயலை நான் செய்வதற்கும் அதே செயல் என்னை செயல்பட வைப்பதற்கும் என்ன மனத்தினுடைய காரணம். மனம் செயல்பட வைக்கிறதுக்கு காரணம் எண்ணம். செயலுக்கு அடிப்படை எண்ணம் தானே. உன் எண்ணம் என்ன உதயமாகுதோ உன் மனம் அதை செய்ய சொல்லுது. அப்போது ஒரு செயலுக்கு பேஸ் எதிரானா மனிதனுடைய எண்ணம். ஒருத்தனை கொலை பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வருது, மனம் சொல்லலை, எண்ணம் வந்தது. எண்ணம் வந்ததால் மனசு சரி செய்துடு அப்படின்னு. அப்போ ஒரு விபரீதம் நடக்குது. அப்போ ஒருத்தனை கொலை பண்ணலான்னு எண்ணம் கிளம்பிடுச்சு, மனம் சொல்லுது ஏன்டா முட்டாள் மாதிரி நடந்துக்கிற, மனுஷன் தானடா நீ, சாந்தமாக இருக்க கற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை தவிர்க்கப்படுது. அப்போ இன்பமாக இருக்கிறான். அப்போது எல்லா செயலுக்கும் அடிப்படை எண்ணமே பேஸ். எண்ணத்தால் தான் செயல் உருவாகுது. எண்ணம்னு ஒன்று இல்லைன்னா செயலுன்னு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த எண்ணங்கள் எப்படிலாம் மனிதங்கிட்ட உதயமாகுதோ அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல். இப்போ இவங்க வண்ணாரப்பேட்டிலேருந்து வந்துக்கிறாங்க, வண்ணாரப்பேட்டில் பக்கத்தில் கோயில் இல்லையா, நிறைய கோயில் இருக்குது. அப்போ போயிருக்கலாம். அவங்களுடைய எண்ணம் சொல்லுது இங்கே போ, பௌர்ணமிக்கு இங்கே போ, அந்த கிழமை என்ன பேசினுப்பான், அதை 4 கேட்டுட்டு வரலாம், உபதேசம் வாங்கலாம் அப்படின்னு எண்ணம் சொல்லிச்சு. மனம் கிளம்பி வந்துடுச்சு. அப்போது அடிப்படை பேஸ் எங்கேருந்து கிளம்புது ஒரு செயலுக்குன்னா எண்ணத்துலேருந்து தான் செயல் உருவாகும். எண்ணம் ஒன்று இல்லைன்னா செயல் ஒன்று இல்லை. எண்ணம் தான் உயிராக இருக்குது, போனம் படுத்தும் கிடக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எண்ணம் மட்டும் இல்லை, செயல் இல்லை அதுக்கிட்ட இல்லையா. இதை நம்ம யோசிக்கணும். யோசிக்காமல் எதுக்குமே விடை கிடைக்காது.